கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது லூக்கால் நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். யார் யார் நமக்கு நன்றாக தெரியும். ஆயக்காருக்கு தலைவனும் ஐஸ்வரமாய் இருந்த சகேயு என்கிற மனிதன் ஆண்டவர் வருகிறார் என்று அறிந்து அவன் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி ஆண்டவரை காணும்படியான ஆசையோடு சென்றான். டிசையர், ஆசை பல நேரங்களிலே நம்மை வாழவும் வைக்கிறது, பல நேரங்களிலே அந்த ஆசை நம்மை வீழ்த்தவும் செய்து விடுகிறது. பாருங்கள், துவக்க புத்தகமாகிய ஆதியாகமத்துல ஏவாளுடைய ஆசை வீழ்ச்சிக்கு வித்திட்டது. ஆனால் இங்கே சகையனுடைய ஆசை வீழ்ச்சிக்கு வித்திடவில்லை, இறைவனோடு சஞ்சரிக்கிற பாக்கியத்தையும் இறைவனுக்குள்ளாய் வாழ்கிற வாழ்க்கையும் இறை ஆசையை சுவீகரிக்கிற ஒரு தன்மையும் தந்தது. எப்படியாவது ஆண்டவரை நான் பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்துல ஏறினான். எதற்கு? அவன் உயரக்குறைவு. ஒருவேளை அவனுடைய அந்தஸ்துல அவன் நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம், ஆனால் சொல்ல விரும்பவில்லை. அவன் மரத்துல ஏறி நிற்கிறான். இவனுடைய ஆசையை அறிந்து கொண்ட ஆண்டவர் அவனை பார்த்து சகையவே இறங்கி வா என்று சொல்லுகிறார். இவனுக்கு ஒரே ஆச்சரியம். நான் அவரை பார்க்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன், அவரினோடு பேச ஆரம்பித்து விட்டாரே. பேசுவதோடு நிறுத்திக் கொள்ள விரும்பவில்லை. நான் இன்றைக்கு உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அவனுக்கு தாங்க முடியாத சந்தோஷம். அவன் ஆசை அவனை மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாய் கொண்டு வந்தது. விளைவு என்ன? அவன் யார் என்பதை அறிவிக்கிறார் ஆண்டவர். இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிறதிலே அந்த ஆசை வரும் என்று சொன்னால், the desire leads to blessings. சகையுடைய வாழ்க்கையில அவனுடைய ஆசை ஆசீர்வாதத்தை நோக்கி பயணிக்க செய்தது. அந்த பயணத்தின் விளைவில அவன் தன்னையும் தன்னுடையவற்றையும் இறைவனுக்காகவும் இறை மக்களுக்காக ஒப்புக் கொடுத்தான். அன்புக்குரியவர்களே, பின்பற்றுகிற ஆசை சரியான ஆசை என்று சொன்னால் நாம் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதம். அப்படி இருக்க அர்ப்பணிப்போமா? கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மிடத்திலே ஆசை வைத்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் எங்களை அர்ப்பணித்து சகைவை போல நிறைவுகளை காண உதவி செய்யும். ஊர் உலகம் ஒதுக்கினாலும் உம்மிடத்திலே வைத்திருக்க பற்றுதல்ல கர்த்தாவே, நீர் மகிமைப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசிரியர் இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.